இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிருந்தாலும் சரி, நீங்கள் எது பண்ணிக்கிருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லோகோ க்ரியேட் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி லோகோனா எப்படி இருக்குன்னு சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள்ஸ் காமிக்கிறது தான். அதுக்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லோகோ. இவருடைய யூடியூப் சேனலில் இவருடைய ஃபேஸை வந்து இவரோட லோகோவாக பயன்படுத்துகிறாரு. நிறையா பேரோட லோகோ பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் அப்படி தான் பிராண்டாக இருக்குது. உதாரணத்துக்கு இலான் மஸ்க்கு, ஃபேஸ்புக் ஓனர், ஆப்பிள் ஓனர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவோட அவங்களோட ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ உங்களோட ஃபேஸை ஒரு லோகோவாக பயன்படுத்தலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, இந்த மாதிரி லோகோ ஃபேஸை லோகோவை பயன்படுத்த முடியலைன்னா இங்கே பாருங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் என்னன்னு அவங்க இந்த மாதிரி லோகோ பயன்படுத்துகிறாங்க. இது வந்து தமிழ் சேனல், இன்னொதெல்லாம் உயரும், நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சேனல். இவங்க இதை லோகோவாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சேனல் லோகோஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸை லோகோவாக பயன்படுத்த போகிறீங்களா இல்லை டெக்ஸ்ட்டை பயன்படுத்த போகிறீங்களான்றதை முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னையை பொறுத்தவரை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை பயன்படுத்துகிறது பெரும்பாலான நேரங்களில் கரெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் லோகோ சிம்பிள்ஸையும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அது டிபெண்ட் பண்ணி யுவர் ஒப்பீனியன். இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எப்படி உள்ள லோகோவை ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்கு நான் பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. ஜஸ்ட் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரில் போய்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்கு லோகோ க்ரியேட் பண்ண போகிறோம் அதை சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு யூடியூப்க்கா, இன்ஸ்டாகிராம்க்கா, சோசியல் மீடியாக்கா, பிஸ்னஸ்க்கா, இந்த மாதிரி எதுக்கு லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை லோகோவை க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கு எனக்கு வெப்சைட் லோகோ வேணுமா, வெப்சைட் லோகோ அப்படின்னு டைப் பண்ணேன்னா கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா சைஸோட சஜஷன் பண்ணும். யூடியூப் லோகோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த லோகோ வேணுமோ அந்த லோகோ கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் லோகோ அப்படின்னு கொடுத்தோன்னா கேன்வா வந்து நமக்கு ஒரு சைஸு ஆட்டோமேட்டிக் சைஸ் வந்து கொடுக்கும், 500x500. ஸோ அந்த சைஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள் லோகோஸ் வந்து ஒரு கஸ்டம் சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கிரியேட் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு கஸ்டம் சைஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வித் அண்ட் ஹைட் வேணுமோ அந்த சைஸு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸில் வந்து கிரியேட் ஆகிடும். உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 வித்து 500 ஹைட் இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் நியூ டிசைன் கொடுத்தோம்னா அந்த சைஸில் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த சைஸில் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது கேன்வாலேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய லோகோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இந்த எல்லோன்றக்க பார்த்தா பெய்டு வெர்ஷன்ஸ் இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியும். நான் இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் டிஜிட்டல் ஜிவிகேக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்திருக்க எல்லா லோகோவையும் கம்ப்ளீட்டாக பார்க்குறேன். இதில் எது எனக்கு ஒத்து வரும் அப்படின்றத நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்போயுமே உங்களோட நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்களோட இமேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இமேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட சேனல் பேர் அந்த லோகோவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி சேனல் பேர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிராண்ட் இமேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் பேர் இருக்க மாதிரி பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்க மாதிரி க்ரியேட் பண்ண பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து நான் அப்படியே பார்த்துக்கிறீங்க. எனக்கு எந்த டிசைன்ஸ் வந்து கன்வீனியன்ட்டாக அதை சூஸ் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ இந்த டிசைன் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோன்னா பார்த்தோன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கீழே நம்ம காமிக்கும். நம்ம இதில் கூட ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்டது காமிக்குதா, இதில் கூட ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிபெண்ட் பண்ணி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூஸ் பண்ணது ஓகே தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அந்த டெம்ப்ளேட் வந்து நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அவங்களோட லோகோ பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே போய்ட்டு அவங்களோட நேம் இருக்கா, இதை நம்ம வந்து தூக்கிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய பிஸ்னஸ் பேர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறோம். டிஜிட்டல் ஜிவிகேன்னு டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து டேக்லைன் இருக்குது. எனக்கு டேக்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நான் இந்த டேக்லைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டேக்லைன் இல்லைன்னா டேக்லைன் சூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல அவங்களோட ஏன்ற லோகோ இருக்குது. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த ரேன்றதை கொடுத்துட்டு டெலிட்ன்ற கொடுத்தோம்னா அது போயிடும். இப்போ நமக்குன்னு ஒரு லோகோ இருக்கும் பாருங்கள், அந்த லோகோ வந்து ஜஸ்ட் இந்த கேன்வாவில் அப்லோட் ஃபைல்ன்றதை கொடுத்துட்டு இந்த அப்லோட் ஃபைலில் கொடுத்து உங்கள் சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய லோகோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கனால இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்துடும். இங்கே நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அதை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. இது நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு இது பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணும், பிளாக் வேணுமா, ரெட்டு வேணுமா, ப்ளூ வேணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ
அந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ எல்லா கலரையும் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நிறையா கலர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் நியூ கலர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த கலர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நான் கொடுத்துட்டு அகைன் நம்ம கேன்வா இதெல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அகைன் டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ண லோகோஸ் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதை உங்கள் யூடியூப் சேனலில் வெப்சைட்டில் இந்த மாதிரி எங்கே வேணால் போய் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேனல் லோகோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இதில் எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வா ரிலேட்டட் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கேன்வா ரிலேட்டட் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.